ரெண்டாவது ஏற்கனவே திமுக அதிமுக இங்கே பார்த்து வந்தாச்சு. ஏற்கனவே இந்த திமுக வேட்பாளர் ஒன்றுமே இங்கே செய்யலை. இந்த 5 வருஷமும் ஒன்றும் எதுவுமே நடக்கலை சார். இந்த பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி கட்சி, அப்புறம் இன்னும் ஒரு 4-5 கட்சி இதில் சேர்ந்துருக்கு. எல்லாமே புதுசாக இருக்குது டென்ஷனில். டெல்லியோட சப்போர்ட் வந்து டெல்லியில் கரெக்டாக யார் உக்காராங்க அவங்களே வேட்பாளர் இங்கே வந்தால் இந்த வேட்பாளருக்கும் நல்லது, இந்த தொகுதிக்கும் நல்லாயிருக்கும். ஏன் எப்போ பார்த்தாலும் டிஎம்கே போட்டு மாற்றி அவருக்கே போட்டுருக்கோம். ஏதோ சேஞ்ச் வரட்டுமே. வெற்றி வாய்ப்பு சென்டர் தான் சார். இது சென்டர் தெரியலை, அது பிஜேபி தான் வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மேடம் பாஜக தான் கிளிக்கிற வாய்ப்பு இருக்குது மேடம். அவங்க சோனியா காந்தின்னு ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து இட்டாலியன் பிறந்து வளர்ந்து இந்தியன் கல்ச்சரை பற்றியே தெரியாதவங்க வந்து ஒருத்தர் இந்திய பிரதமர் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்த கட்சி யாரும் இல்லாத போது மோடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டார். மோடி வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் வந்துக்கிட்டே இருப்பார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடிப்படையான விஷயங்களை தான் நான் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சு பாஜக அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் நல்லா பேசுகிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இத்தனை வருஷம் டிஎம்கே ஏடிஎம்கே இருந்தாங்க, இப்போ சீமான் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தென்சென்னை தொகுதியில் இருக்கிறேன். நான் சூஸ் பண்ண கேண்டிடேட் பாரதிய ஜனதா தமிழிசை சவுந்தரராஜன் தான். 39 பேர் இங்கேருந்து போனாங்களே, என்ன பண்ணாங்க? 39 பேரும் போய் எந்த ஒரு வேலையும் செய்யவே இல்லை. 5 வருஷம் என்ன வேலை நடந்துன்னு சொல்லுங்கள். ஒஸ்ட்டான கவர்மெண்ட்டுங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு, ஒஸ்ட்டு கவர்மெண்ட். இப்போ இந்த 2 பேரில் யாரை செலக்ட் பண்ண நல்லா இருக்குன்னா மோடியை பண்ணுறது தான் 100% பெட்டராக இருக்கும். ஏன்னா பாஸ்ட் இயர்ஸில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மத்திய சென்னையில் வந்து இந்தம்மா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வர்றது வந்து, அதுவும் அவங்க கவர்னராக இருந்து 2 ஸ்டேட்டில் கவர்னராக இருந்து அதை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வந்து எம்பி போஸ்ட்டுக்கு வராங்க. மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வராங்க. மத ரீதியாக அரசியல் பண்ணுறாங்க. கிறிஸ்டியானிட்டி பீப்புள், இஸ்லாம் பீப்புளுக்குலாம் வந்து அவங்க வந்து பிஜேபி வந்துட்டா கெடுதல் பண்ணுவாங்கன்றாங்க. அது சுத்தமாக கிடையாது. அவங்க மக்கள் மேலே ஒரே பார்வையாக தான் செயல்படுறாங்க. ஆளுங்கட்சி பார்த்துட்டு இருக்காங்க. பட் வந்து இப்போ இருக்கிற எதுவும் நல்லது பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. கட்சியில் மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதனால் ஆளுங்கட்சி வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. மற்றவங்க வேறு யாராவது வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் முக்கியமாக தென்சென்னை தொகுதியில் வெற்றி பெற யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி கட்சி, அப்புறம் இன்னும் ஒரு 4-5 கட்சி இதில் சேர்ந்துருக்கு. எல்லாமே புதுசாக இருக்குது டென்ஷனில். ரெண்டாவது ஏற்கனவே திமுக அதிமுக இங்கே பார்த்து வந்தாச்சு. ஏற்கனவே இந்த திமுக வேட்பாளர் ஒன்றுமே இங்கே செய்யலை. இந்த 5 வருஷமும் ஒன்றும் எதுவுமே நடக்கலை. அதனால் எந்த பலன் இல்லை. ஒரு 37 எம்பி கழிச்சாங்க. ஆனால் 37 எம்பியில் ஒன்றாவது இங்கே தமிழ்நாட்டுக்கு பண்ணாங்க பார்த்தா ஒன்று நடக்கும். ஏன்னா மேலே பிஜேபி இவங்க எதிர்த்தாவே பேசியிருந்தாங்களே கண்டு எந்த ஒரு நன்மையும் செய்யலை திமுக. அதுக்கு முன்னே அதிமுக அதே போல் அவங்களும் 39 இடம் கழிச்சாங்க. அவங்களும் ஒன்றுமே பண்ண முடியல. டெல்லியோட சப்போர்ட் வந்து டெல்லியில் கரெக்டாக யார் உக்காராங்க அவங்களே வேட்பாளர் இங்கே வந்தால் இந்த வேட்பாளருக்கும் நல்லது, இந்த தொகுதிக்கும் நல்லாயிருக்கும், நாடும் வளர்ச்சி கொண்டு போகும். அதனால் நல்ல வேட்பாளர் என்ன கேட்டால், ஏன்னா ஏற்கனவே அந்த அம்மா 2 ஸ்டேட்டில் கவர்னராக இருந்திருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்தால் படித்தவங்க டாக்டரு. ரெண்டாவது அவங்களோட கோரிக்கைலாம் வந்து மக்களுக்கு எதனா ஒரு துண்டு செய்யணும், சேவை செய்யணும், அடி மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு கோட்பாட்டில் வந்துருக்குறாங்க. வெயிலுன்னு பார்க்குறதில்ல அவங்க. நாங்களும் பார்க்குறோம். வெயிலுன்னு பார்க்காம பாட்டுன்னு மக்கள்கிட்ட அடிமட்ட மக்கள்லேருந்து கேட்டுக்கிறாங்க ஓட்டு. கண்டிப்பாக அந்த வேட்பாளர் வந்தால் டி நகர் இந்த தென்சென்னை இன்னும் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக நான் சொல்கிறேன், மீண்டும் மோடி தான் வருவார். ஏன் சொல்கிறேன்னா அவருக்குன்னு தனிப்பட்ட மாதிரில ஃபேமிலியே கிடையாது. அவருக்கு பொண்டாட்டி புள்ள சொத்து சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அவருக்கு எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது. அவர் மக்கள் சேவை செஞ்சுன்னு இருக்கார். அவர் மேலே எதிர்கட்சிங்க ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் போகிற சட்டம் எல்லாமே நல்ல சட்டம் தான். இன்றைக்கி நம்மளோட இந்தியா வந்து உலக நாளில் பேசுனா அவர் கொண்டு போன அந்த சில சட்ட ரீதிகள் தான் இன்றைக்கி வேர்ல்டில் ரவுஞ்சில் இந்தியாவையும் ஒரு 5வது இடத்துல வச்சு பேசுகிறாங்க. வேர்ல்டு தலைவராக இருக்கார் மோடி. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மோடி தான் வருவார். ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கூட கெட்ட பேர் வாங்காமல் ஒரு 10 வருஷம் மந்திரியாக இருந்து இவர் ஜிகே வாசன் சார் தலைவர், இன்னி வரைக்கும் அவர் மேலே ஒரே ஒரு பொய் பித்தலாட்டம் கிடையாது. அவர் தான் முதல்ல பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தார். ஒரு நல்ல மனுஷன் எப்போ ஒரு நல்ல மனுஷன் சேர்ந்தாரோ அப்போவே இது வெற்றி தான். அதனால் நல்ல தென்சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்கன்னு எங்களோட நம்பிக்கை. எங்களுக்கும் அதில் சந்தோஷமாக இருக்கும். இல்லை சிட்டிங் எம்பி பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயக்குமாரோடைய பையன் ஜெயவர்தன் இருக்காங்க. இவங்களை மீறி தமிழச்சி தங்க இல்லைங்க, இது மக்கள் போடுற ஓட்டுங்க. நான் தான் பணம் கொடுத்தாலும் மக்கள் பணத்தை தான் இவங்க கொடுத்துன்னு இருக்காங்க. மக்களுக்கும் தெரியும் எதுக்காக இவங்க பணம் தராங்கன்னு. பணமும் மக்கள் வாங்கிப்பாங்க. அவங்கவுங்க மனசாட்சிக்கு என்னன்னு வருது, யார் நமக்கு இந்த தொகுதி நல்லது வரும் அதை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அதை கணக்கு போட்டு வரும்போது நல்லா படித்தவங்க, 2 ஸ்டேட்டில் கவர்னராக இருந்தவங்க, டாக்டர் வேறு,
அவங்க பாரம்பரியமே அரசியல். இதெல்லாம் விட்டு அவங்க ஒரு சாதாரண ஒரு எம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டு வராங்கன்னா அவங்கள போட்டால் தென் சென்னைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ். நம்ம வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுற இடத்துல இருக்காங்க. ஒன்று ராகுல் காந்தின்றாங்க என்டிஏ கூட்டணியில். இதில் வந்து ஒன்று ராகுல் காந்தியை மென்ஷன் பண்ணுறாங்க இந்த டிஎம்கே கூட்டணி அலைன்ஸில் வந்து. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா வந்து மோடின்றாங்க. இப்போ இந்த 2 பேரில் யாரை செலக்ட் பண்ணலாம் இருக்குன்னா மோடியை பண்ணுறது தான் 100% பெட்டராக இருக்கும். ஏன்னா பாஸ்ட் இயர்ஸில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் வந்து கவுண்டரில் கொண்டு வர அளவுக்கு வேர்ல்டை இது பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி இன்னொரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நம்மளுக்கு கிடைப்பாங்களான்னு தெரியாது. அதனால் 3வது தடவையாக அவர் தான் வந்து 350 400 சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு வச்சு வர வைக்கிறாங்களோ அது வந்து இந்தியாவுக்கு நல்லது. மொத்தத்தில் நம்மள மாதிரி இருக்க எல்லாருக்குமே நல்லது. இந்த மத்திய சென்னையில் வந்து இந்தம்மா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வர்றது வந்து அதுவும் அவங்க கவர்னராக இருந்து 2 ஸ்டேட்டில் கவர்னராக இருந்து அதை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வந்து எம்பி போஸ்ட்டுக்கு வராங்க. அது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வராங்க. பாரம்பரியமாக காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்தவங்க இருந்தாலும் வந்து பிஜேபி மேலே ஒரு பற்று ஏற்பட்டு வந்து அவங்க வந்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கி வந்து தரையில் இறங்கி எல்லாருக்காகவும் வந்து அவங்க வந்து ஒரு நல்லது பண்ணணும்னு வராங்க. மறுபடியும் மோடி ஆட்சி தான் வந்து வந்தால் தான் இந்த இந்தியா தமிழ்நாடு இதை பிரிக்க வேண்டாம். எவ்வளோ எல்லா ஸ்டேட் மாதிரி தமிழ்நாடும் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வந்து இந்த அளவுக்கு வந்து கோடி கோடியாக கொள்ளடிச்சு வந்து குடும்பத்துக்காகவும் பின்னாடி இருக்கவங்களுக்கு வரவங்களுக்காகவும் வந்து வளர்த்து வச்சுருக்குறாங்க. பட் மோடி மாதிரி ஒரு சுயநலம் இல்லாத மக்கள் மேலே நல்ல பார்வையில் இருக்கிறவங்க அவங்க வந்தால் தான் இன்றைக்கி படித்த பசங்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு மேற்கொண்டு எல்லா நல்லதும் நடக்கும். இந்த லஞ்ச லாவண்யங்கள் வந்து அறவே ஒழியணும்னா பிஜேபி ஆட்சி மறுபடியும் வரணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கவுன்சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 4 வண்டி வச்சுருக்கான், ஒரு 2-3 வீடு வச்சுருக்கிறான். எங்கேருந்து வந்தது பணம்? சாதாரண வார்டு மெம்பருக்கு கவுன்சிலருக்கு இந்த நிலைமை. இன்றைக்கெல்லாம் டிஎம்கே எல்லாம் பயங்கர கோடிக்கணக்கு தான். எல்லாம் இன்றைக்கி வந்து கஞ்சாலாம் சாதாரண அபின்லாம் இன்றைக்கி சாதாரண கிடைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. போதை தான். அதுவும் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை ஒழிச்சா தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி இந்தியா தமிழ்நாட்டை வந்து ரன் பண்ணுறது வந்து இந்த டாஸ்மார்க் வருமானத்தை ரன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. டாஸ்மார்க் அறவே ஒழிக்கணும், சுத்தமாக ஒழிக்கணும். இதுக்கெல்லாம் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டு கண்டிப்பாக வரணும். இன்றைக்கி வந்து இவங்க வந்து மத ரீதியாக அரசியல் பண்ணுறாங்க. கிறிஸ்டியானிட்டி பீப்புள் இஸ்லாம் பீப்புளுக்குலாம் வந்து அவங்க வந்து பிஜேபி வந்துட்டா கெடுதல் பண்ணுவாங்கன்றாங்க. அது சுத்தமாக கிடையாது. அவங்க மக்கள் மேலே ஒரே பார்வையாக தான் செயல்படுறாங்க. இங்கே இருக்க லோக்கல் அரசியல்வாதிங்க அவங்களோட ஆதாயத்துக்காக அரசியல் பண்ணுறாங்க. இது வந்து தேசப்பற்றே இல்லாத அரசியல்வாதிங்க தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க திமுக அதிமுகக்காரங்க. அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது வேறு லெவலில் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து எல்லாம் பணம் பேஸ் பண்ணி பணத்தை தான் பேஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. இது எந்த வகையிலையும் ஜனங்களுக்கு அடித்தர மக்கள்லேருந்து இன்றைக்கி நம்மளே எடுத்துக்கலாம். நடுத்தர மக்கள் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறோம். ஒரு 30,000 சம்பாதிக்கிறோம், 50,000 சம்பாதிக்கிறோம், 20,000 சம்பாதிக்கிறோம். அதை விட இல்லாதவங்க ஒன்றுமே இல்லாமல் இந்த 1000 ரூபா கொடுக்குற இஷ்யூலாம் வந்து வேஸ்ட்டாக வந்து ஜனங்களை வந்து இன்னும் முட்டாளாக்கி அந்த 1000 ரூபா டாஸ்மார்க் தான் போகுது. திரும்ப 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அது எவ்வளோ பேருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க? அதில் என்ன வந்து லேடிஸ்க்கெல்லாம் 1000 ரூபான்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முன்னாடி சொன்னாங்க. அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தகுதின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன லேடிஸ்க்கு என்ன தகுதி இருக்குது? எல்லாரும் லேடிஸ் தானே, எல்லாரும் குடும்பம் தானே. அப்போ பணக்காரங்களுக்கு வந்து அந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஏழ்மையாக அடிமட்டத்தில் இருந்து அந்த 1000 ரூபா போய் சேரல. அது லேடிஸ்க்கு என்ன தகுதி என்ன இருக்குது? ஏன் அந்த லெவலில் வச்சுருக்கிறீங்க? மாதம் 1000 ரூபா கொடுக்குற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு ஃபேமிலியை வச்சுருப்பீங்க. அப்போவே தெரியும் வேணா நீங்கள் எந்த அளவுக்கு அரசாங்கத்தை ரன் பண்ணுறீங்கன்னு. ஒஸ்ட்டான கவர்மெண்ட்டுங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு. ஒஸ்ட்டு கவர்மெண்ட். இந்தியா அளவில் பாஜக வந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே திராவிட கட்சியில் தானே சீட் படிச்சுட்டு இருக்கு. அது திராவிடம் வந்து போலியாக வந்து மக்கள்கிட்ட தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து நான் வந்து மாதம் ஒரு வருஷத்துக்கு லேடிஸ்க்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்றது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏற்கனவே இப்போ கடைசி தடவை அப்படி தான் பண்ணாங்க. அவங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க, முடியல. இந்த தடவை அதை விட பொய்யான வாக்குறுதிகளை காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து திமுக கூட சேர்ந்துட்டு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரி பிரிட்டிஷ் வந்து எல்லா உலகத்தில் அத்தனை கண்ட்ரி ஆண்ட மாதிரி காங்கிரஸ் வந்து அத்தனை ஸ்டேட்டையும் ஆண்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வழியே இல்லாமல் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் துணையாக நிற்கிறாங்க. அந்த பக்கம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் போய் நிற்கிறாரு ராகுல் காந்தி. ஏன் இந்தியா ஃபுல்லாக இடம் இல்லையா நிற்கிறதுக்கு? ஏன் இங்கே வராங்க? மக்களை மத ரீதியாக பிரிச்சுட்டு இப்படிலாம் பேசுகிறதுக்கு பிளான் பண்ணி அவர் வந்து ஒரு இஸ்லாம் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்காக அங்கே நின்னா ஜெயிச்சிடலான்னு வராங்க. இப்போ மேடம் பாஜக தான் கிளிக்கிற வாய்ப்பு இருக்குது மேடம். இதுக்கு முன்னாடி திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாங்கல்ல, ஆமாம், மாநிலத்தில் கூட அவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க. ஏன் அவங்க வர மாட்டாங்க? அவங்க சொன்னது செய்யலை. இந்த வாட்டி எல்லாம் கொஞ்சம் விலைவாசி நிறைய இருக்குது, அதனால் பாஜக வர வாய்ப்பு இருக்குது. அப்போ திமுகக்கு மாற்ற வந்து அதிமுக தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம், அதிமுக தான் சொல்லுவாங்க. அதிமுக தான் இப்போ பிரிஞ்சிச்சு மேடம், 3 கட்சி ஆகிடுச்சு.
அதனால் பாஜகவுக்கு வரலான்னு ஒரு இது இருக்குது. சார் இப்போ இந்த 2024 நடக்கிற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நான் தென் சென்னை தொகுதியில் இருக்கிறேன். நான் சூஸ் பண்ண கேண்டிடேட் பாரதிய ஜனதா தமிழிசை சவுந்தரராஜன் தான். அவங்க கவர்னராக இருந்து வாலண்டியர் ரிட்டையர் ஆகி வராங்கன்னா என்ன காரணம்னா அவங்க பப்ளிக் ஓரியன்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சம்பாத்தியம் பண்ணோன்னா அது கவர்னர்லேயே சம்பாதிச்சிடலாம். அவங்க வந்து மக்களாக இருந்து வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் அவங்கள சூஸ் பண்ணுறாங்க. ஒன்றுமே பண்ணலையே அவங்க. 39 பேர் இங்கேருந்து போனாங்களே என்ன பண்ணாங்க? 39 பேர் போய் எந்த ஒரு வேலையும் செய்யவே இல்லை. 5 வருஷம் என்ன வேலை நடந்துன்னு சொல்லுங்கள். ஏடிஎம்கே தலைமை சரியில்லை, அதனால தான் ஏடிஎம்கேவோட தலைமை சரியில்லாதனால தான் அதை அப்படியே ட்ராப் பண்ணி. ஓகே, வெற்றி வாய்ப்பு சென்டர் தான் சார். இது சென்டர் தெரியலை, அது பிஜேபி தான் வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சீமானம் தான் நல்லா இருக்குன்னு என்னோட கருத்து. எப்போ பார்த்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கேயும் போட்டு மாற்றி அவருக்கே போட்டுருக்கோம். ஏதோ சேஞ்ச் வரட்டுமே. இப்போ விஜய் வேறு பேரன்னு சொல்லியிருக்காரு, வரட்டும் வராமல் போட்டோம், அது வேறு விஷயம். இப்போ சீமான் வேறு ப்ளஸ் ஆகும் சொல்லியிருக்காரு. ஏன் எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தால் நல்லா தானே இருக்கும், சேர்ந்து எதிர்ப்போம். அதான் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மாற்ற வந்தால் தான். அதான் கேரளத்தை பார்த்து பாருங்கள், கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாற்றி வந்துட்டுருக்கோம். இப்போ 2வது தடவை தொடர்ந்து வந்தது காரணமே அந்த கம்யூனிஸ்ட் 2வது தடவை தொடர்ந்து வந்தது காரணமே அதுதான். இல்லைன்னா நல்லது பண்ணார், நிறைய விஷயம் நல்லது பண்ணார், அதுதான் சொல்கிறாரு. அது மாற்றி போட்டால் தான் இவங்க நல்லது பண்ணாங்க, அதனால தான் நல்லது பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கும். சேர்த்து டிஎம்கே கொடுத்துட்டு இருந்தோன்னா அவங்களுக்கும் என்னன்னு நமக்கு தான் போட போகிறாங்க. அலட்சியம் வந்துடும். அலட்சியம் அது வேற வேணாம். புதுசாக ஆள் வந்து இப்போ 4 முனை போட்டிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே என்ன சார்? அது வந்துட்டு நான் ஒரு ஆள் வந்துட்டு இருக்காருங்கிற ஒரு பயம் தானே. பயம் இருக்கணும், அதுதான் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். என்னோட கருத்து சார் சீமானுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி மோடிக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. இப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சொல்லணுன்னா இப்போ நம்ம இந்தியர்கள் வந்து ஆண்டா நம்ம இந்தியானோட பெருமை அவங்களுக்கு தெரியும். இந்தியாவில் வாழ்ந்தால் இந்தியா கல்ச்சர் பற்றி தெரியும். அவங்க சோனியா காந்தின்னு ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து இட்டாலியன் பிறந்து வளர்ந்து இந்தியன் கல்ச்சரை பற்றியே தெரியாதவங்க வந்து ஒருத்தர் இந்தியா பிரதமர் ஆகிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல கட்சி தான், அது வந்து தப்பான கட்சி கிடையாது. பட் அதில் வந்த ஆள் தான் சரியான ஆள் இல்லை. இப்போ அடுத்த கட்சி யாரும் இல்லாத போது மோடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டார். இப்போ மோடி வந்தவுடனே இப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய எல்லா விதமான இதையும் அனலைஸ் பண்ணார். அவர் வந்து பிரதமராக நான் இந்தியா நாட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் எல்லோரும் வந்து அவரை குறை சொல்கிறாங்க. ஏன் ஃபாரின் போகிறாரு, ஏன் அடிக்கடி வெளிநாடு போகிறாரு. அடிக்கடி வெளிநாட்டு போனதுனால தான் இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து ஒரு பொருளாதார நிலை சீர்தூக்கி உலக அளவில் பெருசாக இருக்குது. ஜப்பான் வந்து உலக அளவில் பெருசாக இருக்குது. அமெரிக்கா வந்து உலக அளவு பொருளாதார இப்போ இந்த மாதிரி எல்லோரும் பொருளாதார வளர்ச்சியில் வந்து எல்லோரும் பெரிய ஆளாக இருக்காங்க. இப்போ இவர் வந்து கலந்துரை மாநாடு விஷயமாக அங்கே போகிறாரு. போகும்போது அங்கே விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு நாடு எப்படி வளர்ச்சி அடையுது, ஒரு பொருளாதார இதில் எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்னும் போது மோடி வந்து அதுதான் அதனால தான் சொல்ல வரேன். இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் மோடி வருவார்னு சொல்லிட்டா நீங்கள் மைக் பிடிக்கிறதுலையும் அர்த்தம் இல்லை, நான் பேசுகிறதுலையும் அர்த்தம் இல்லைல்ல. இப்போ கேட்குறவங்களுக்கும் அந்த 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 சூழ்நிலை தெரியாது. மோடி ஏன் வருவார், அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை அவர் வந்து இல்லை நீங்கள் வந்து மேலோட்டமாகவே பேசக்கூடாது. எப்பயுமே மேலோட்டமாகவே இப்போ நீங்கள்லாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. நான் வந்து இப்போ பேசுகிறேன் வந்து எனக்கு வந்து அடிப்படையிலேருந்து நான் வந்து இந்த வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். ஏன் சோனியா காந்தி தோற்றாங்க, ஏன் மோடி வந்துக்கிட்டே இருக்காருன்னு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் வந்துக்கிட்டே இருப்பார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடிப்படையான விஷயங்களை தான் நான் சொல்ல வரேன். அடிப்படை விஷயம் ஆமாம், உண்மையான விஷயம் தானே. சோனியா காந்தி வந்துருக்கக்கூடாது. சோனியா காந்திக்கு வந்து இந்தியருடைய வாழ்வுரிமையே தெரியல, வாழ்க்கையை பற்றியே தெரியல. ஒரு அயல்நாட்டுக்காரங்க வந்து இந்தியாவை ஆளணும் போது இந்தியா எப்படி ஏற்றுக்கும், அவங்கள எப்படி ஏற்றுக்குவாங்க? ஒரு மாற்றாந்தாயை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? இந்திரா காந்தி ஏற்றுக்கிற மாதிரி. இப்போ இந்திரா காந்தி வந்து எவ்வளோ போல்டானவங்க, எவ்வளோ அரசியலை பார்த்தவங்க, எத்தனை வாழ்க்கையை பார்த்தவங்க. அவங்களால வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இந்தியா பிரதமர் ஆக்க முடியல. காரணம் வந்து
வழி வழியாக வர இந்த அரசியல் இதுதான். இப்போ ராஜீவ்காந்திக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? ராஜீவ்காந்திக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் டெய்லி நடந்து வராரு, பாத யாத்திரைன்னு வராரு, மக்களை பார்க்குறேன். ராகுல் காந்தி வராரு, மக்களை பார்க்குறேன்றாரு. அவருக்கு அரசியல்னால் என்னங்க? அரசியல்ன்றது வேறங்க. எனக்கு தெரிஞ்சு பாஜக அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இப்போ ஆளுங்கட்சி திமுக தானே இங்கே? திமுக இருந்தாலும் பாஜகவில் அண்ணாமலை இருக்கிறதுனால கொஞ்சம் அலைகள் அதிகமாக இருக்குது. இப்போ அண்ணாமலைக்காக தான் இங்கே வாக்கு வரும்ன்றீங்களா? ஆமாம். தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள வச்சு அண்ணாமலை தான் புதுசாக ஏதோ பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அது சிட்டிங் எம்பி இருக்காங்கல்ல, இவங்க ஆல்ரெடி இருக்காங்கல்ல, தமிழிசை தங்க பட் எல்லாரையும் பார்த்துட்டோம். புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அவங்க கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் தோணும். யாருக்கு இந்த மாதிரி ஓட்டு போட போகிறீங்க? என் ஓட்டு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் நல்லவங்களுக்காக போடுவேன். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் நல்லா பேசுகிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலுக்கு ஓகே, நாடாளுமன்ற தேர்தலுக்கு? நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சீமான் இல்லை, யாரோட கூட்டணி எல்லாமே இருக்காரு. அவருக்கு ஓட்டு போட்டு எப்படி? கூட்டணி அவர் வேணான்னு ஒதுக்கி வச்சிருக்காரு. கூட்டணி வச்சு அவர் தனித்து நிற்கலான்னு இருக்காரு. அவர் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு மாற்றம் வரும், கொடுத்து பார்ப்போம். இத்தனை வருஷம் டிஎம்கே ஏடிஎம்கே இருந்தாங்க, இப்போ சீமான் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழக மக்களுக்கு அவர் குரல் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கொடுப்பார் ப்ரோ. ஏன்னா சீமான் என்றவர் வந்து அவர் சின்னதுலேருந்தே பேச்சாளர், நல்ல ஒரு டேலண்ட் பாய். நம்ம கொடுத்து பார்ப்போம் ஒரு வாய்ப்பு. தமிழகத்தில் வச்சு இந்திய அளவில் பார்க்கும்போது மோடி திரும்பவும் வரப்போறாரு, இல்லை புதுசாக ராகுல் காந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது சரியாக எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இப்போன்றது வந்து மோடி ஆட்சி பார்த்தாச்சு, வேறு மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம். பழைய ஆட்சி வேண்டாம், இருந்தது எல்லாம் போதும், வேறு ஆட்சியை நம்ம கொண்டு வருவோம். இப்போ இருக்கிற கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி பார்த்துட்டு இருக்காங்க. பட் வந்து இப்போ இருக்கிற எதுவும் நல்லது பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. கட்சியில் மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதனால் ஆளுங்கட்சி வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, மற்றவங்க வேறு யாராவது வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ மாற்று கட்சி வரணும்னா வேற எந்த கட்சி வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ பாலிடிக்ஸாக பார்த்தா எனக்கு எதுவும் பிடிக்காது. மற்றபடி நாம் தமிழர் கட்சி எனக்கு வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் தமிழர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடிக்கு மற்றவங்க எல்லாருமே புதுசாக யாராவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து மக்களோட எண்ணமாக இருக்குது.